ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா, அரை கிலோ சிக்கனில் 2 ரெசிபி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் 2 அரிஞ்சு வச்சுக்கிட்டேன், அதை போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அது கூட சேர்த்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது பச்சை வாடையெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிக்கலாம். அது கூட கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சள், மல்லித்தூள் எல்லாம் போட்டு கலந்து கொடுக்கணும். அது கூட சிக்கன் மசாலா இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மட்டன் மசாலா இருந்தால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். அதோட அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் போகணும். அதுக்கு தகுந்தாப்படி கலந்து விட்டுடலாம். அது கூட சேர்ந்து சிக்கன் கழுவி வச்சதை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். எல்லா சிக்கன் கூட எல்லா இதுலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடணும். இப்போ நல்லா கலந்துருச்சு. நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆயிடுச்சு. வேக விடணும். கருவேப்பிலை போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். கருவேப்பிலையை தூவி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வேக விட்டுடலாம். இப்போ மூடி வைக்கலாம். நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம் அது எப்படி வெந்திருக்குன்னு. வெந்துருச்சு.
நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுறணும். நல்லா கலந்தாச்சு. இப்போ காரம் உப்பு எல்லாம் சரியாக பார்த்துக்கலாம். உப்பு காரம் கம்மியாக பத்தலை அப்படின்னு சொன்னால் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு நம்ம உப்பு காரம்லாம் அவங்கவுங்களுக்கு தக்கவாறு நம்ம போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ ஒரு வடைச்சட்டியில் எண்ணெயும் சில்லி பவுடர் அதை மட்டும் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். சில்லி பவுடர் போட்டோம், அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே வேக வச்சிருக்க கறி துண்டுகளை எல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா எடுத்து போட்டு அந்த குழம்பு மட்டும் தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம கறித்துண்டுகள் எல்லாம் எடுத்து போட்டு சிக்கன் சில்லி பொடியும் எண்ணெயும் சேர்ந்து கலந்து வச்சுருக்கிற இதில் நல்லா போட்டு வணக்கலாம். சிக்கன் மஞ்சூரி அந்த ரேஞ்சில் வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெயெல்லாம் திரண்டு வரப்போ ரெடி ஆகிடும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேங்காய் அரைச்சிக்கலாம் நம்ம அதுக்கு இடையிலையே. நல்லா வறண்டாச்சு. தேங்காய் அரைச்சதை நம்ம அந்த குழம்பு கூட சேர்ந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேங்காயெல்லாம் ஊற்றிட்டோம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ தண்ணி வேண்டாம் அப்படின்னா அந்த குழம்பு அதோட அப்படியே கரெக்டாக அப்படியே வச்சுக்கலாம். ரொம்ப கட்டியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும், அதனால் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது சிக்கன் குழம்பு ரெடி. சில்லியும் ரெடி ஆயிடுச்சு. சில்லின்னு சொல்ல முடியாது, சிக்கன் மஞ்சூரி அப்படின்னு நம்ம சொல்லலாம்.